இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வேடனுடைய சாம்ராஜ்யத்தை யாராலும் அழிக்க முடியாது. இன்னும் 6 மணி நேரத்தில் இந்த பூமி அழிந்து விடுவாள். அது வரைக்கும் எனக்கு ஆற தழுவ என் சம்யுக்தா வேண்டும். ககுபரே, இதற்காக இந்த அதிர்ச்சி. 1000 வருடங்களுக்கு முன்பாகவே அவளும் நானும் இறந்து விட்டோம். திரும்ப உயிர் வந்த வேளையில் என் கைகளால் அந்த பார்த்திபன் சம்யுக்தா இருவரும் இறந்து விட்டனர். ஆகையால் அந்த சம்யுக்தாவின் தேக உடலை என்னால் ரசிக்கவே முடியவில்லை. அதனால் இப்போது அவளுடைய ஆத்ம தேகத்தின் மூலமாயிருக்கும் அந்த அழகை ரசிக்க காத்திருக்கிறேன். ககுபரே, நீங்க சொன்னது நடக்கணும்னா அந்த ராணியும் இங்க இருக்கணும். சஞ்சித் கர்மா அடிப்படையில இவங்க 3 பேருக்குமே தொடர்பு இருக்கிறதுனால இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட அதிசயத்தை நம்மளால பண்ண முடியும் மன்னா. அப்படி என்றால் அந்த ராணியை இங்கே வரவைப்பதற்கான வேலையை ஆரம்பியுங்கள் ககுபரே. அந்த அழகுக்கு அழகை ரசித்ததற்கு பிறகு அந்த தசாவதானி குழந்தையை இங்கே நம் கண் முன்னாடியே பிரசவிக்கட்டும். அதை அப்படியே சுட சுட பலி கொடுத்து விட்டு என்னுடைய சாபத்தை நான் தீர்த்துக் கொள்கிறேன். ஒரே கல்லில் பல மாங்கனிகள். உத்தரவு மன்னா. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுடா. பெரியப்பா, இது சாவித்திரி பெரியம்மா யூஸ் பண்றது தானே? அவங்க இத தலையில வச்சிருக்கும் போது நான் பார்த்திருக்கேன். ஆமாமா, இது சாவித்திரியோட தான். வீட்டுல வேற யாரும் இப்படி வைக்க மாட்டாங்க. எனக்கு இந்த கொலைகார கும்பல் மேல சந்தேகமா இருக்குமா? எதுக்கும் சித்தப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன் பெரியப்பா. அவங்க 2 பேர் நம்பருமே நாட் ரீச்சபிள் தான் வருது. நாட் ரீச்சபிளா? இப்ப என்னம்மா பண்றது? பெரியப்பா, நானும் தாத்தாவும் சேர்ந்து அந்த சாவித்திரி டீமை வாட்ச் பண்றதுக்காக ஒரு சீக்ரெட் கேமராவை செட் பண்ணி வச்சிருந்தோம். அதோட அக்சஸ் பாயிண்ட் என்கிட்ட தாத்தா கிட்ட மட்டும் தான் இருக்கு. அந்த சீக்ரெட் கேமரால என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா தாத்தாவுக்கு பாட்டிக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். சரி, அந்த லேப்டாப் எங்கம்மா இருக்கு? அது என் ரூம்ல தான் இருக்கு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. அக்கா, உனக்கு என்ன ஆச்சு? நான் இம்மா தடவை கூப்பிட்டும் கூட நீ வரலனா கண்டிப்பா நீ ஏதோ பெரிய ஆபத்துல இருக்கிறன்னு தோணுதுக்கா. இதுக்கு முன்னாலேயும் ஒரு தபா இப்படிதான் நடந்துச்சு. என் வயித்துல இருந்து குழந்தை பிறக்கும் போது நீ என் பக்கத்துல இருக்கணும்க்கா. எங்கக்கா இருக்கிற? என் கண் முன்னாடி வாக்கா. அக்கா, உன்னை பார்க்கணும் போல இருக்குதுக்கா. துலாபாரம் நடக்கும் போது நீ வந்ததுனாலதான் அந்த பரிகாரமே நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இப்ப மட்டும் என்னக்கா ஆச்சு? என்னோட சக்திகள் எல்லாம் இழந்து வர முடியாத நிலைமையில நான் இருக்கேன் ராணி. இந்த இடத்தை விட்டு என்னால எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலையில இருக்கேன். காத்தோட காத்தா என் ஆத்ம உடல் கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போயிட்டு இருக்கு. என்ன படிச்ச கடவுளால கூட என்ன காப்பாத்த முடியல. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கேன் ராணி. உனக்கு சுகப்பிரசவம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தை விட்டு நான் போவேன்னு உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். கண்டிப்பா அந்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேன். என்ன நம்பு ராணி. என்னால உன்னை பார்க்க வர முடியலையே தவிர குழந்தைய பார்க்காம என்னோட ஆத்மா சாந்தி அடையாது.
ராணி வயித்துல இருக்கிற தசாவதானி குழந்தை இப்ப மாலை சுற்றிய நிலையில இருக்கு. ஐயோ, பிரபஞ்ச விதிப்படி ராணியோட வயித்துல இருக்கிற குழந்தை சுகப்பிரசவமா பிறக்கணும்ன்றதுதான் விதி. ஆனா சில கெட்ட சக்திகளோட சதியால, அவங்க செஞ்ச பூஜையால, அந்த கர்மாவின் எதிர்வினையால இப்ப தசாவதானி குழந்தை மாலை சுற்றப்பட்டிருக்கு. அப்புறம் எப்படி சாமி? சுற்றப்பட்ட மாலை தானா மீண்டும் எடுக்கப்பட்டால் மட்டும்தான் பிறக்கிற குழந்தை சுகப்பிரசவமா பிறக்கும். அதுக்காகத்தான் நீங்க பிராத்திமா பயணத்தை 3 திசையில ஆரம்பிக்கணும். நீங்க 2 பேரும் கிழக்கு திசை நோக்கி போகணும். நீங்க 2 பேரும் தெற்கு திசை நோக்கி பயணப்படணும். சித்தார்த், சாமி நீ மேற்கு திசையை நோக்கி போகணும். சாமி நீங்க சொல்றீங்க, நாங்க போறோம். இந்த பயணத்தோட முடிவு என்னவா இருக்கும்? நீங்க எல்லாரும் 3 திசைகளை நோக்கி போகும்போது 1000 வருஷங்களுக்கு முன்னால பூமிக்குள் புதைந்து கிடக்கிற உங்களுடைய பூர்வீகத்தை சேர்ந்த ஒரு அரிய பொருள் உங்க கண்ணில் படும். அந்த 3 பொருளையும் ஒன்னா சேர்க்கும் போது பிரபஞ்ச விதியில் ஒரு மாற்றம் ஏற்படும். இயற்கையாவே ராணியோட வயித்துல இருக்கிற தசாவதானி குழந்தை நிலைமை சரியாகும். அதுக்காகத்தான் இந்த பயணம். இந்த பயணத்துல நீங்க யாரும் என்ன தவிர வேறு யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்புறம் உங்களை எப்படி தொடர்பு கொள்றது? நீங்க உங்க கண்களை மூடி என்ன நினைச்சாலே நான் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறத நீங்க உணர்வீங்க. உங்க ஆசீர்வாதத்துல இந்த விஷயத்தை நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா முடிச்சிடுவோம்னு நம்புறேன். என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. சாமி ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய. நீங்க கிளம்பலாம். சரிங்க சார். வா அஞ்சல, நமக்கு நிறைய வேலை இருக்கு. வா போய் பார்க்கலாம். அப்புறம் நீங்களும் கிளம்பலாம். சரிங்க சாமி. சித்தார்த், நீ கிளம்பு. சரிங்க சாமி, நான் வரேன்.